பொதுவாக சில விவரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய 5021வது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள்: இந்த உலகத்திலே மனிதன் இன்பமாக வாழ்கிறான், எந்த துன்பத்தையும் அவன் பார்க்கவில்லை. ஒருவன் அவனுக்கு நோய் ஏற்படவில்லை, வறுமை ஏற்படவில்லை, இந்த உலகத்தில் இன்பத்தை தவிர அவன் எதையும் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் அவன் முஃமின் அல்ல. பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லின் நார். ஆனால் அவன் நரகத்தை சேர்ந்தவன், நரகவாதிகளில் ஒருவன். காஃபிராக, முஷ்ரிக்காக, முனாஃபிக்காக அல்லது வேறு ஒரு பெரும்பாவியாக. இந்த துன்யாவை பொறுத்தவரை உலக செல்வங்கள் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இவனை நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி மஹ்ஷர் மைதானத்திலே நடக்கின்ற காட்சிகளிலே ஒரு காட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இப்படி செய்கிறான்? கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷருடைய அந்த காட்சிகளை பற்றி முழுமையாக நாம் வர்ணித்து விட முடியாது. ஹதீசுகளை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் அந்த ஹதீசுகளுடைய விளக்கங்கள். சாதாரண ஒரு நாளா? ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அப்படி எத்துணை நாட்கள் அந்த மஹ்ஷருடைய நாட்கள், எத்துணை கோடி கோடி மனிதர்களை அந்த நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்ய இருக்கிறான். அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி கொடுக்க இருக்கிறான் என்றால் அதனுடைய அந்த நாளின் கடுமையை பற்றி, அந்த நாளுடைய நிலைமைகளை பற்றி எவ்வளவு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைத்தாலும் அது மிக குறைவுதான். சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யுதா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லின் நார். இந்த உலகத்திலேயே அதிகமான இன்பங்களை, சுகங்களை, வாழ்க்கை நன்மைகளை பெற்ற ஒருவனை கொண்டு வரப்படும். ஆனால் அவன் நரகவாதிகளில் ஒருவனாக இருப்பான். ஃபயுஸ்பகு ஃபின்னாரி சப்கதன். நரகத்திலே அவனை ஒரு முறை முக்கி எடுக்கப்படும். எப்படி? ஒரு கிளாஸ்ல தண்ணீர் அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், ஒரு பொருளை இப்படி ஒரு தடவை ஒரு நொடிக்கு அப்படி உள்ளார விட்டுட்டு எடுக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலே ஒரு முறை அவனை அப்படியே நனைத்து வெளியே எடுக்கப்படும். உடனே, ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு மலக்குடைய ஆற்றல் பல உரைகளில் உங்களுக்கு நாம் ஹதீசுகளிலிருந்து கூறியிருக்கிறோம். அந்த மலக்கு அந்த மனுஷனை பிடிச்சாலும் அந்த கையில எந்த மூலையில் அவன் இருப்பானே தெரியாது. எடுத்து அப்படி நுழைச்சி அப்படி எடுத்திருப்பார், அவ்வளவுதான். அவன்கிட்ட கேட்கப்படும், சும்ம யுகால் இப்ன ஆதம் ஹல் ரஅய்த கைரன் கத்து ஹல் மர்ர பிக நஈமுன் கத்து. ஆதமின் மகனே, உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை நீ பார்த்திருக்கிறாயா? யாருங்க இவன்? சுகத்தை தவிர எதையுமே அனுபவிக்காதவன், இன்பத்தை தவிர எதையுமே பார்க்காதவன். அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், லா வல்லாஹி யா ரப், என் இறைவனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உலகத்திலே நான் எந்த இன்பத்தையும் அனுபவித்ததில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நொடியின் வேதனையே 50, 60, 70 ஆண்டுகால ஒட்டுமொத்த சுகத்தையும் இவனுக்கு மறக்க வைத்து விடுகிறது என்றால், அந்த நரகத்திலேயே அவன் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், மரணத்திற்கு மரணத்தை கொடுத்து இனி நிரந்தரம் இங்கேதான் இருப்பாய் என்று முடிவு செய்து விட்டால், அந்த ஒட்டுமொத்த நரக வாழ்க்கையின் வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஒரு தடவை நினைச்சு எடுத்ததிலேயே மொத்த இன்பத்தை மறந்து விடுகிறான். அதுபோன்று அடுத்து ஒருவரை அழைத்து கொண்டு வரப்படும். அவர் யார்? சொர்க்கவாசி. ஆனால் இந்த துன்யாவிலே அவரை விட ஒருவர் கஷ்டப்பட்டது கிடையாது. வறுமையில் கஷ்டப்பட்டிருக்கிறார், நோய் நொடியிலே கஷ்டப்பட்டிருக்கிறார், இன்னும் என்னென்ன கஷ்டம் இருக்கும். ஹதீஸிலே என்ன வருகிறது? துன்யாவிலேயே கடுமையான கஷ்டத்தை அனுபவித்தவர்களில் மிக கடுமையானவர். அவரை கொண்டு வரப்பட்டு சொர்க்கத்திலே ஒரு முறை அப்படி நினைத்து வெளியே எடுக்கப்படும்.
அல்லாஹ் கேட்பான், ஃபயுகாலு இப்ன ஆதம் ஹல் ரஅய்த புஸன் கத்து, ஏதாவது உலகத்திலே கஷ்டத்தை நீ பார்த்திருக்கிறாயா? ஹல் மர்ர பிக ஷித்தத்துன் கத்து, உலகத்திலே உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா? ஃபயகூல் லா வல்லாஹி யா ரப்பி மா மர்ர பி புஸுன் கத்து வலா ரஅய்து ஷித்தத்தன் கத்து. யா அல்லாஹ், நான் கஷ்டம்னா என்னன்னே எனக்கு தெரியலையே, துன்பம் எதையும் நான் பார்த்ததில்லை, எனக்கு எந்த சோதனையும் ஏற்பட்டதில்லை. யாருங்க இவரு? உலகத்திலேயே கடுமையான கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த மனிதர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு நம்முடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு ஏற்படுகிற சிறிய சிறிய சோதனைகள், சில கஷ்டங்களுக்காக வேண்டி நம்மிலே பலர் அல்லாஹுவை நொந்து கொள்கிறார்கள், அல்லாஹுவை ஏசுகிறார்கள், விதியை ஏசுகிறார்கள், தங்களுடைய நாட்களை தங்களுடைய காலத்தை ஏசுகிறார்கள். எனக்கு என்னங்க, நான்லாம் வாழ்ந்து என்னங்க, கஷ்டத்தை தவிர துன்யால ஒண்ணுமே பார்க்கலங்க. எதுக்கு தான் அல்லாஹ் எங்களெல்லாம் படைச்சானோ? இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தானே அல்லாஹ் படைச்சான். என்ன துவா கேட்டாலும் ஒண்ணுமே கபூல் ஆக மாட்டேங்குது. நம்ம அப்படி என்னங்க பாவம் செஞ்சோம், இப்படி போட்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானே என்றெல்லாம் அல்லாஹுவை நொந்து கொள்கிற, அல்லாஹுவை ஏசுகிற, அல்லாஹுவின் விதியின் மீது வருத்தப்படுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் விதியை பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படாது. யார் அல்லாஹுவை கொண்டு பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவும் பொருந்தி கொள்ள மாட்டான். ஏனென்றால் பாவிகள் பேசுவதை விட இபாதத்து செய்கின்றவர்கள் இந்த பேச்சுகளை பேசுவது அதிகமாக பார்க்கிறோம்.